பாலா, நீ மாட்டிக்கிட்ட. சந்துரு அப்பா வந்திருக்காரு. உன் கல்யாண விஷயம் பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையா? சந்துரு தான். இது என்னுடைய லாஸ்ட் வெக்கேஷன் நினைச்சேன். பட் திஸ் மை பெஸ்ட் வெக்கேஷன். தாத்தா வாமா. ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போறேன். உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம். பாலா, பையன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? தெரியும். தெரியுமா? சந்துரு தானே? தெரியும். ஆனா இப்போ எனக்கு கல்யாணம் வேண்டான்னு எப்பவும் பாடுற பல்லவிய பாட ஆரம்பிச்சிடாத. கல்யாணம் வேண்டான்னு சொல்லல. தாத்தா முடிவு படியே நடக்கட்டும். சந்துருவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. காரணம் என்ன பேசாம நிக்கிற? சொல்லுடி. லட்சுமி சும்மா இரு. சொல்லுமா, சந்துருவை ஏன் உனக்கு பிடிக்கல? என்ன மன்னிச்சிருங்க தாத்தா, நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, எனக்கே அறியாம நான் அவரை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். யாரடி அவன்? லட்சுமி சொல்லுமா, யாருக்கும் பயப்பட வேணாம். சொல்லு, யாரவன்? ராகேஷ். யாரு? அந்த மேனேஜரா? மேனேஜர் இல்ல, ஓனர். ஓனரா இருந்தா அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அனாதை பையலுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைப்போது கனவுல கூட நினைக்காத. நானும் அப்படித்தானே. எனக்கு அப்பா அம்மாவும் நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதே மாதிரி அவருக்கும் சில உறவுகள் இருக்கு. என்னடி பேசிட்டு போற? அம்மா சும்மா இருமா. சும்மா இரு. நம்ம இது வரைக்கும் யாரும் அவர்கிட்ட கோபப்பட்டது, அவளை வருத்தப்பட வச்சு அப்படி விட்டதுனாலதாங்க அவன் இந்த அளவுக்கு பேசுறா. சும்மா ரெடி. ஒரு பொண்ணு வளர்த்து ஆளாக்குற வரைக்கும் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு உரிமை இருக்கு. அதுக்கப்புறம் யாரோட வாழணும், எப்படி வாழணும்னு முடிவெடுக்க வேண்டியவ அவ. என்னதான் இருந்தாலும் நாம எடுத்து வளர்த்த பொண்ணு தாங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சம் கூட வந்துடக்கூடாதுன்னு தான் சின்ன சின்ன விஷயத்துலலாம் நாங்கள் கவனமா இருந்தோம். இப்போ இன்னொருத்தங்கையில பிடிச்சி கொடுக்கணுன்ற போது அதை விட கவனமா இருக்கணுமா? சரி, உன் இஷ்டப்படியே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். ஆனா எங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் நடக்காது? அவனுக்கு என்ன குறைச்சல்? படிப்பு இருக்கு, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்குது. இது எல்லாத்த விட நம்மளோட நல்ல மனசு இருக்கு. அன்னைக்கு எல்லாரும் வீட்டை விட்டு போக சொன்னீங்களே, ஏன் போனா? உங்க சந்தோஷத்துக்காகவும் ஏன் சந்தோஷத்துக்காகவும் போனான். அந்த நல்ல மனசு யாருக்கு வரும்? அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தரா வர்றது நமக்கு தான் தாத்தா பெருமை. அப்போ உன் விஷயம் என்ன விடுங்கப்பா, முதல்ல பாலா விருப்பப்படி நடக்கட்டும் தாத்தா. ரொம்ப சந்தோஷம்பா. பாலா கல்யாணம் அவ இஷ்டப்படி தான் நடத்தணும். இந்த வெக்கேஷன்ல இங்க ஒரு சுபகாரியம் நடக்கணும். அதான் என் கடைசி ஆசை. என்ன இதெல்லாம்? எனக்கு ஒண்ணு புரியல. நீ என்ன காதலிக்கிற நினைச்சேன், இல்லன்னு சொன்ன. கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன. புருஷன் சாவ போறான்னு சொன்ன. தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்ன. இப்ப சொல்ற என்னையே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. வாட்ஸ் ஆல் திஸ் நான்சென்ஸ்? ஆமா, நான்சென்ஸ் தான். ஆனா வேற வேற வழி தெரியல. தாத்தாவும் மத்தவங்களும் சந்துருவை எனக்கு நிச்சயம் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு நான் ஒத்துக்கிட்டா சந்துருவை ஏமாத்தினவள ஆயிடுவேன். அதனாலதான் அப்படி ஒரு பொய் சொன்னேன். ஆனா அதுலயும் பாதி உண்மை இருக்கு. என்ன உண்மை? உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது போய். நீ ஏன் உன் தாத்தா கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது? அந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எங்கேயோ ஒரு அநாத ஆசிரமத்துல பிறந்து வேலைக்காரியா இருக்க வேண்டியனா என்னை தத்தெடுத்து படிப்பையும் பாசத்தையும் கொடுத்து இப்படி ஒரு அந்தஸ்தை கொடுத்துருக்காங்க. அவங்க யாருமே இது வரைக்கும் என்கிட்ட சத்தம் போட்டு கூட பேசினதில்லை. அவங்க குடும்பத்துல பிறந்தவங்களை விட என் மேல அதிகமா பாசம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் மறந்து அவங்களுக்கு தெரியாம நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சா நொறுங்கி போயிடுவாங்க. அந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடைக்காது. என்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதானே ஆகணும். இப்போதைக்கு நிச்சயம் தான் நடந்திருக்கு. 4-5 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாண தேதியை முடிவு பண்ணுவாங்க. அதுக்குள்ள தேவாவை அன்னைக்கு நானும் தற்கொலை பண்ணிக்குவேன். மற்றவங்களுக்கு அது ஒரு ஆக்சிடென்டா தான் தெரியும். விதின்னு நினைச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்குவாங்க.
நிமிஷம். நீ சொன்னதையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம், காலம் எல்லாத்தையும் மறக்க வைக்கும்னு சொல்லுவாங்க. தற்கொலை பண்ணிக்கணுன்ற உன் முடிவை தள்ளி போடு. காலம் அந்த முடிவையும் மறக்க வைக்கும். இல்ல, தெய்வம் இல்லாத உலகத்துல நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க விரும்பல. சுபமுகூர்த்தம் இருவிட்டாரின் சம்மதத்தின் பெயரில் ஆனி மாதம் 20ஆம் தேதி திருமணம் செய்ய நிச்சயிக்கப்பட்டுள்ளது. மாத்தீங்கோ. பையன் சார்பில் நான் தட்ட பொண்ணு விட்டு சார்பா நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது. எங்க அவன்? வந்துட்டேன் தாத்தா, வந்துட்டேன். டேய், டேய், இறக்கி விடுறா. சாரி தாத்தா. ஐயோ, சரியா? சந்துரு கல்யாணத்தை நடத்தணும்னு வந்தோம். எது நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும். அடியே, நான் கொள்ளு பேரனை பார்க்கணும்னு என் ஜாதகத்துல இருக்கு. அது நடக்குமோ நடக்காதோன்னு நினைச்சேன். எப்படியோ நிச்சயமாயிடுச்சுல்ல. எல்லாம் இங்க பாருங்க. ஸ்டடி ஸ்டடி. உடவுல எவ்வளவு லட்சணமா இருக்க பாரு. இது கோதாவரி அத்தை, ஆசீர்வாதம் வைங்க. இது வரைக்கும் அவளை கண்ணை வச்சு காப்பாத்திட்டோம். அதே மாதிரி நீயும் ஒரு குறையும் இல்லாம அவளை பார்த்துக்கணும். கவலைப்படாதீங்க பாட்டி, எந்த குறையும் இருக்காது. பெரியவங்க பெரிய மனசு பண்ணி மன்னிக்கணும். அன்னைக்கு ஏதோ ஒரு வெறியில பேசிட்டேன். என்ன? ஒண்ணும் இல்ல, அன்னைக்கு என்ன பண்ணான்னு திட்டான். பரவாயில்ல, எல்லாம் நல்லதுதான் முடிஞ்சிருக்கு. தாத்தா, கும்பல் ஒரு பொண்ணு இருக்கு, எனக்கு ஓகே. வரேன்டா. முதலாளி நொறுக்கி அள்ளிட்டீங்க. இப்ப நம்ம சந்துருவே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. முதலாளி அம்மா கூப்பிடுறாங்க. பாட்டி பாட்டி இருங்க, நானே வரேன். ஏய் பாலா, என்ன? ஒரு வாட்டி கும்பிடணும், காலில் விழுந்து கும்பிடணும். பாலா, முதல்ல யாரையும் பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். கடைசியா உன் பேரை சொன்னான்னு ஒத்துக்கிட்டான். இந்த மீட்டிங்காக எவ்வளவு ரூல்ஸை மீறி இருக்கேன் தெரியுமா நானு? தெரியும் சித்தப்பா, எனக்கு வேற வழி தெரியல. சாரி ஃபார் த ட்ரபிள். பரவாயில்லப்பா, நல்ல காரியத்துக்கு தானே. அவ வரான். ராகேஷ் தெரியும், பாலா நிறைய வாட்டி எழுதிருக்கேன். நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். உங்களோட சேர்ந்து அவ கதையை முடிச்சிரும். நீங்க செஞ்ச தப்புக்கு தான் உங்களுக்கு தண்டனை கிடைச்சிருக்கு. ஆனா சாவர அளவுக்கு பாலா என்ன தப்பு செஞ்சா? புருஷன் செத்தா பொண்டாட்டி உடன்கட்டை ஏற கொடுமை எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. அதே மாதிரி இருக்கு இதுவும். காதலிச்சதுனால, ஏதோ ஒரு கோயில சாமி முன்னாடி நின்று தாலி கட்டிக்கிறதுனால அவ வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாவர முடிவு கொடுத்துட்டீங்களா? இதெல்லாம் நீங்க எடுத்த முடிவு எனக்கு தெரியும். பாலாவா எடுத்த முடிவுன்னு எனக்கு தெரியும். அவ சாவணும் நீங்க ஆசைப்பட மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு எதுக்கு என்ன பார்க்க வந்து? அவளை சாக விடக்கூடாது. அதுக்காக நீங்க முயற்சி செய்யலனா கொஞ்சம் கூட இறக்க இல்லாத சுயநலவாதி தான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கும். என்ன முயற்சி பண்ணணும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எதுவும் தெரியாது. கிளம்பி வந்துட்டு குத்தம் சொல்லு. குத்தம் சொல்ல வரல. நீங்க என்ன அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் பால மனசை மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏதோ பார்க்கணும்னு தோணுச்சு. உண்மை என்னன்னா, இந்த அளவுக்கு அவ மனசுல இடம் பிடிச்சவர ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. நான் கிளம்புறேன். போயிட்டு வா. பாலாவோட நானும் கொஞ்சம் சொல்லி பார்க்குறேன். ஒருவேளை ஒத்துக்கலாம்.
அந்த அளவுக்கு பாசம் இருக்கு என் மேல. எதுக்கு வர சொன்ன? தேவா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. தேவாவா? ஆமா, நாங்க மீட் பண்ணோம். கடைசியா ஒரு தடவை உன்னை பார்க்கணுமா? வா, விடியறதுக்குள்ள வந்துருவோம். ஒரு தடவை பார்க்கணும் தோணுச்சு. ஏன் நீ கேட்க மாட்டியா? தெரியும். எப்படி? நம்ம மனசு ஒரே மாதிரி தானே நினைக்கும். அப்படின்னு யார் சொன்னது? எனக்கு தெரியும். என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ ஒரு அப்பாவி. என்கிட்ட மாட்டின எத்தனையோ பெண்களை நீயும் ஒருத்தி. நிறைய தப்பு பண்ணிட்டேன். இந்த இந்த இருட்டு ஜெயிலுக்குள்ள உட்காந்து யோசிக்கிறப்ப தான் தெரியுது எவ்வளவு தப்பு பண்ணிட்டேன்னு. சாவறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதான் உன்னை வர சொன்னேன். உயிரை நேசிக்கிறத சொல்லி தாலி கட்டினேன். ஒத்துக்கிறேன். எல்லாமே போய் ப்ளீஸ் பாலா, என்ன தூக்கில போடுற அதே நேரத்தில் நீயும் தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். முட்டாள்தனமான டிசிஷன் எடுக்காத. எனக்கு தெரியும் நீ என் மேல சொல்ல முடியாத அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன். ஆனா அதுக்கு எனக்கு தகுதி இல்ல. என்ன சொன்னாலும் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். அதுவும் இஷ்டம். பட் ஐ நெவர் லவ்ட் யூ. நான் பார்த்த எத்தனையோ பெண்களை நீ ஒருத்தி, அவ்வளவுதான். இல்ல, நீ போய் சொல்ற. போய். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் போய். இப்ப சொல்ல போறதா உண்மை. நான் நேசிச்சதும் அழகு மட்டும்தான், உன் மனசு இல்ல. எதையும் நான் கேட்க மாட்டேன். கேட்கணும். உன்னை பார்த்து அந்த நிமிஷத்துலயே உன்னை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உன் இளமைய தேன் ஒழுக பேசி கிஃப்ட் கொடுத்து நம்ப வச்சு எவ்வளவோ பெண்களை என் படுக்கையில் விழ வச்சிருக்கேன். காரியம் முடிஞ்சப்பறம் அவங்க திருப்பி கூட பார்த்ததில்லை. அவங்க அழுகிய பார்த்து செருப்பு தான் வரும். ஆனா நீ அந்த நடுப்பெல்லாம் பார்த்து ஏன் மாறல? அதான் தாலியை கட்டின. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தாலிக்கு எந்த புனிதமோ முக்கியத்துவமோ இல்ல. போய், எல்லாமே போய். என் மனசை மாத்த சொல்ற போய். நான் நம்ப மாட்டேன். இப்ப நம்புறியா? எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கும் உனக்கும் எந்த பந்தமும் இல்ல. கட்டின கையாலேயே அறுத்துட்டேன். நான் செத்தப்புறம் நீ பூ எடுக்க வேண்டாம், புட்டு அழிக்க வேண்டாம், வேலையில உடைக்க வேண்டாம். இது பார், சாவ போற மனுஷன் போய் சொல்ல மாட்டான். I never loved you. You meant nothing to me. இதுக்கப்புறமும் நீ நம்பலனா இந்த உலகத்து ஒன்னொரு பெரிய முட்டாள் வேற யாருமே இல்ல. தேவா, I'm sorry. இதுக்கு மேல போய் சொல்லி மனசை வருத்தப்பட வைக்க விரும்பல. நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். அந்த ஆசையில் அப்படி செஞ்ச பாலா. I still பாலா போயிட்டா. போகட்டும், இருக்கட்டும். அவன் நல்லா இருந்தா அதுவே போதும். இல்ல, இருக்க மாட்டான். அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீங்க அவ மனசுல இருப்பீங்க. கல்யாணம் வேண்டாமா? நீ போற தாரத்துக்கெல்லாம் ஆடுறோல, அந்த திமிரடி உனக்கு. குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் அழிக்கிறதுக்குனே வந்து சேர்ந்திருக்கா. நிறுத்துங்க. ஆளுக்கு வரம் மீறி பேசிக்கிட்டே போறீங்க. பேசட்டும் தாத்தா.
கேட்க வேண்டியது என் தலைவிதி. பிறக்கும் போது சாபத்தோட பிறந்தவனா, அதுல இருந்து என்னை மீட்க நீங்க எல்லாரும் எவ்வளவோ முயற்சி செஞ்சீங்க. கடைசியில உங்க எல்லாருடைய கோபத்தையும் வருத்தத்தையும் தான் சம்பாதிச்சிருக்கேன். அதுக்கு காரணமும் நானே தான். எதுக்குமா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? உன்னால இது வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு சந்தோஷமும் பெருமையும் தான் சேர்ந்திருக்கு. நீ எங்க குடும்பத்து பொண்ணுன்னு நாங்க எல்லாரும் சொல்லி பெருமைப்பட்டு இருக்கோம். உன் அளவுக்கு அறிவும் திறமையும் இந்த குடும்பத்தில் வேற யாருக்குமே கிடையாதுமா. அப்படிப்பட்ட நீ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கன்னா நம்ம அன்பையும் பாசத்தையும் மீறி ஏதோ ஒன்று பாதிச்சிருக்கு. அது என்ன? நீங்க சொன்னீங்களே என்னை பத்தி பெருமையா பேசுறோன்னு. அந்த பெருமையும் நம்பிக்கையையும் இதுக்கு மேலேயும் நான் காப்பாத்தணும். அதனாலதான் நான் எதுவும் சொல்லல. என்னால உங்களுக்கு அவமானமோ வருத்தமோ வராது. இது சத்தியம். உங்க எல்லார்கிட்டயும் ஒண்ணு கேட்டுக்கிறேன். முத தடவையா கேட்டுக்கிறேன். முடியாதுன்னு சொல்லிடாதீங்க. என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க. இந்த ஜென்மத்தில் எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஆம்பளைங்க மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையை இழந்துட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க தாத்தா. வேணாமா, உன் மனசுக்கு வருத்தம் தரக்கூடிய எந்த விஷயமும் இந்த தாத்தாவுக்கு தெரிய வேணாம். யாருக்கும் தெரிய வேணாம். அவ முடிவை சொல்லிட்டு போயிட்டா. என் முடிவை சொல்றேன். The vacation is over. பாலா, எத்தனையோ தடவை நீ என்கிட்ட ப்ராமிஸ் கேட்டிருக்க. இப்போ முத தடவையா உன்கிட்ட நான் ஒரு ப்ராமிஸ் கேட்க போறேன். முடிஞ்சு போன ஒரு விடுமுறை ஞாபகமா இது என்கிட்ட இருக்கும். நான் முத நேசிச்ச உன் ஞாபகமா. இனிமே என்னோட தனிமையான வாழ்க்கையில என்னைக்காவது எப்போவாவது ஒரு ஃப்ரெண்டோட குரலை கேட்கணும்னு ஆசைப்பட்டா கூப்பிடலாமா, பேசலாமா? எப்பயோ யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொன்னேன். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ள இப்பயும் இருக்கு இல்லையா? கேட்க வந்த ப்ராமிஸே மறந்துட்டேன். இனிமே என் வாழ்க்கையோட அர்த்தமா இது என்கிட்டயே இருக்கட்டும். பாலா, என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசு மாறினா, அது எத்தனை நாள் ஆனாலும் சரி, இது என்கிட்ட இருக்கிறத நீ மறக்க கூடாது. உனக்காக மட்டுமே இருக்கும். ப்ராமிஸ்? ராகேஷ், ராகேஷ்!
அங்க பாருடா, எனக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. இப்போ பிடிக்கிறேன் பாரு என் ஆள் யாருன்னு. ஏய், யாரு நீ? யார் வண்டி நிறுத்துங்க? லேசா லேசா என்னை பிடிப்பது லேசா. மீட் யூ இன் நெக்ஸ்ட் வெக்கேஷன்.